அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வரவேண்டும் வரவேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வரவேண்டும். அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையார் ஒரு பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறு வார்த்தை சொல்ல என்ன மொழி வேண்டும். முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். மௌனமே பார்வையா ஒரு பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். யாரோ ஒரு ஆள் விசில் அடிச்ச மாதிரி தெரிஞ்சு. அண்ணன் வேற மேடையில் இருக்காரு. இது என்னோட ஏற்பாடுன்னு நினைக்க மாட்டாரா? இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன். இல்ல யாருன்னே தெரியல. நம்ம வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஒரு 2 பேர் பின்னாடி உட்கார்ந்து விசில் அடிக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி. அந்த 2 பேருக்கு முதல்ல நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த டெல்லி குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கே ஒரு உஷ்ணமா இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், கலா ரசிகர், என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே. அண்ணன் சிவா அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, மக்கள் தொண்டராக, கொள்கை பேசுபவராக, உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக, ஒரு ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும். நான் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதல்ல என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் பேசுவது மட்டுமல்ல, மிக இனிமையாக பாடக்கூடியவர். அதுவும் மொழியின் ருசி அறிந்து, கவிதையின் ருசி அறிந்து, அனுபவித்து அதை பாடக்கூடிய, அதுவும் பழைய பாட்டெலாம் அண்ணன் பாட சொல்லி நீங்கள் கேட்கணும். குறிப்பாக ஹிந்தி பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பாடுவார். அதாவது இசைக்கு இசை ஒரு சர்வதேச மொழி. அந்தந்த ஊர்ல அவங்களோட தாய்மொழியில அது பாடப்படுது. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பாடல்களையும் அவர் கேட்பார். அண்ணன் அவர்கள் ஹிந்தி பாடல்களை மிக அற்புதமாக பாடுவார். அதே மாதிரி தமிழ் பாடல்களை, தர்மதுரை வெளியான அந்த இரவு, நான் எடுத்த தர்மதுரை திரைப்படம் வெளியான அந்த இரவில் எனக்கு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று முன்கூட்டியே சொன்னவர். அந்த படத்தை அங்குலங்கலமாக அவர் ரசித்தவர். அதிலிருந்து தான் நான் அவரோடு ஐக்கியமான, நான் எடுக்கும் எல்லா படங்களையும் முன்கூட்டியே அவருக்கு நான் காட்டி விடுவேன். அப்படி இந்த அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இருக்கிற மேடையில் அவர் அருகில் நான் இருப்பது எனக்கு ரொம்ப
பெருமை. அந்த வாய்ப்பை எனக்கு தந்த பிரபாலனிக்கு என்னுடைய நன்றி. எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க வந்து வைஷாலி, மிகச்சிறந்த கேமராமேன். அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் அந்த இலங்கையில் அந்த ஆட்டம் போட்டது. ஷூட்டிங் இலங்கையில், பாட்டு, இசை, தன்னுடைய கலா ஆர்வத்தை பூரா வெளிப்படுத்தின அந்த கடற்கரையில், அதுக்கு காரணம் அவங்க. மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். குறிப்பா அவங்க நல்ல மீன் குழம்பு வைப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஒரு நாள் அவங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன், ரொம்ப பிரமாதமான மீன் குழம்பு. ஆனால் அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபியும் அவைலபிள் லைட்டில் படம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி ஆற்றல் வேணும். ஏன்னா லைட்டு நம்ம பண்ணி எடுக்கிறது வேற, கிடைக்கிற வெளிச்சத்தில் படம் எடுக்கிறது வேற. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவைலபிள் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். நான் வந்து பிரபாலனி அவர்களை வந்து நான் பார்த்த உடனே, நான் பழக ஆரம்பித்த உடனே நான் உண்மையிலே நினச்சேன், ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு நான் பழகியவன்ற முறையில் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் அப்படி ரெண்டு உள்ளங்கையில் வச்சு தாங்கிறத நான் பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன். என்னை சிற்றப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அதில் ஒருத்தவங்க கவிஞர். தன் தந்தையை பற்றி அதாவது இந்த விழாவுக்கும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. என்ன, எப்படி இந்த பிரபாலனி தன் தந்தையை தன் உயிரில் சுமந்துக்கிட்டு இருக்காரோ, அது மாதிரி அண்ணனுடைய பிள்ளைகள் இருவரும் அண்ணனை வந்து தன் உள்ளங்கையில் தாங்கிறத நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். தன் தந்தைக்காகவே ஒரு கவிதை நூலை ஒரு மகள் மூத்தவள் எழுதியிருக்காங்க. சின்ன பாப்பா அது வேற மாற்றி சொல்லி, அப்புறம் நைட் நான் திட்டு வாங்க முடியாது, ஃபோன் பண்ணி சித்தப்பா இப்படி நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்களே அப்படி. ஸோ அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். இந்த பிரபாலனி பற்றி சொல்லணும்னா, நீங்கள் பார்க்குற தோற்றத்துக்கும் அவங்களோட நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை மாதிரி. அது பழகினா தெரியாது, ஒரு குழந்தை மாதிரி. தன் தந்தையை வந்து அவளுக்கு உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு 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 சகோதரி. இந்த ஜென்ரேஷனில் தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனில் இப்படி இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் இப்போ பிரபாலனிக்கு இருக்கிற இதே தவிப்பு தான் ஏறக்குறைய உலக லெவலில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களின் மன தவிப்பாயிருச்சு. ஏன்னா அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பார்க்கறதுக்கு தொடங்கிருச்சு. சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கு எதன் மீதும் ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு, ஈடுபாடு, நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துருது. எல்லா ஆச்சரியங்களும் ஒரு குழந்தைக்கு 10 வயதுக்குள் முடிந்து விடுகிறது. ஏன்னா படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இருக்கிற இந்த இணைய வாழ்வுல பார்க்கிற எல்லாமே குடிப்பதற்கு தண்ணீர், பணம், இன்னும் கொஞ்ச நாள்ல சுவாசிக்கிறதுக்கு பணம் வந்துடும். இப்ப பார்த்தாலே பணம், பார்க்கிற எல்லாமே பணம். பார்த்தா காசு, பேசினா காசு, தண்ணி குடிச்சா காசு. அப்ப இந்த 3க்குமே காசு ஆயிடுச்சு. இப்ப குடியிருந்தா காசு. அப்ப ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், வாழ்நாள் எல்லாம் சம்பாதிக்கணும். இப்படியான ஒரு 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 காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன் தந்தையுடைய பாடலை, தன் தந்தையுடைய ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்களுடைய அந்த பாடல்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, இங்கே மட்டுமல்ல இலங்கை முழுக்க நிகழ்ச்சி நடத்தி
இவர் என் தந்தை, இவர் என் தந்தை, இவர் இவர் இசையமைத்த பாடல், இது என்னுடைய தாயார், இவங்க 2 பேரும் காதலுக்கு வரும் இந்த பாடல் கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த ஆல்பத்தையும் வந்து அவர் போட்ட எல்லா பாடல்களையும் மக்கள் மன்றத்தில் திரும்ப பாடி, ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அது அழிந்து போன நகரம், அழிஞ்சு போன ஊர். பல பேருக்கு ஊரே இல்லை, பல ஊர்களில் தமிழர்களே இல்லை. அப்படியான ஒரு ஊர்ல, அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊர்ல தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்து கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலனி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்காக வேண்டியே நான் இந்த விழாவுக்கு வந்தேன். அதன் பிறகு அதனுடைய இனிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சிவா அவர்கள் இந்த மேடைக்கு வந்தது. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சிவா அவர்களை நான் இந்த மேடையில் இன்னைக்கு நான் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த புத்தகமானது, புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை, புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை. கொடுத்துருந்தா நான் முழுக்க படிச்சுட்டு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தந்தை ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார், கவிஞர் விபுல பீதாம்பரம் கவிஞராக இருந்திருக்கிறார். அதை பற்றி இவர் அவருடைய சரிதையை எழுதியிருக்கிறார். இந்த முக்கியமாக இந்த நூலில் நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்த்தகம் மட்டுமல்ல, வாழ்வியல் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே எனக்கு சொல்லியது. அதில் குறிப்பாக அன்றைய கலைமகளின் ஆசிரியர் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா அவர்கள், இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அன்றைய கலைமகளின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் அவர்கள், இவருடைய தந்தைக்கு வந்து ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அந்த இரங்கற்பாவோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எனது கருத்துக்களை முகநூலில் நான் பதிவு செய்கிறேன். பிரபா, என்னை அழைத்தமைக்கு நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விழாவில் முதலில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு நிலைமை தெரிந்து அங்கேயே கொஞ்சம் லேசாக உணவருந்திருக்கிறேன். இப்போது நேராக அடுத்த நிகழ்ச்சி, அது முடிந்தால் முகம் கழுவிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்று நாளை கோவை சென்று பின்னர் அடுத்த நிகழ்ச்சிகளை தொடர வேண்டும் என்ற நிலையில் எங்கள் கடமை தொடர்கிறது. எங்கள் கடமை இப்படி தொடர்வதோடு மட்டுமில்லை, நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. நான் இங்கே அரசியல் பேசவில்லை, ஆனால் இந்த நாட்டில் பல சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. நாடாளுமன்றம் என்பது கருத்துக்களை பகிர்கின்ற ஒரு மன்றம், விவாதங்கள் நடக்கின்ற மன்றம், ஒருவர் கருத்து சொன்னால் அதை பேச சொல்லி கேட்டு அதற்கு பதில் சொல்கின்ற மன்றம் என்பதெல்லாம் மலையேறிவிட்டது. எங்களை போன்றவர்கள் எங்களுடைய இயல்புகளை, தன்மைகளை மறந்து பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடுவதும், உரத்த குரல் எடுத்து கத்துவதும், பின்னர் பேசுகிற போது அதற்கு குறுக்கீடு வருவதும், அதையும் மீறி எல்லாவற்றையும் பதிவு செய்கிறோம் என்கிற சங்கடங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன. நான் சொல்வது, மீண்டும் சொல்கிறேன், அரசியல் இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகம் நிலைத்திருந்தால்தான் இந்திய நாட்டின் ஜனநாயகம் நிலைத்து நிற்கும். உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு நம்பர் 1 இந்தியா தான் என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறோம். ஆக அந்த இடத்திலும் கூட நிதானம் இழக்காமல், பொறுமை இழக்காமல் கடமை ஆற்ற வேண்டும். இந்த நாட்டினுடைய மக்கள் ஜனநாயகத்தை, மக்களுக்கான குரலை ஒலிக்க வேண்டும் என்று கடமை ஆற்றி கொண்டிருக்கிறோம். இப்படி வருகிற போது உங்களை சந்திக்கிற நேரத்தில் நீங்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்து எங்களுக்கு உற்சாகத்தை தரும். அதன் மூலமாக உத்வேகம் பெறுவோம். பெயரளவிற்கு என்று ஒரு பொறுப்பை வைத்துக் கொள்ளாமல் கடமை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அந்த கடமைக்கு இட இதுவும் ஒரு கடமைதான். இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கம். தமிழனை போல் வாழ்வில எல்லாம் பெருந்தியவன் யாரும் இல்லை. வீரம் இருந்தது, காதல் இருந்தது, மானம் இருந்தது, கலை இலக்கியத்தில் ஆர்வம் இருந்தது. உலகத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவன் தமிழன், உலகத்தில் உயர்ந்து நின்றவன் தமிழன், எல்லோரையும் அரவணைத்து சென்றவன் தமிழன். உன் ஊர் எது என்று கேட்டபோது எல்லா ஊரும் என் ஊர் என்று சொன்ன பரந்த மனப்பான்மை தமிழனுக்கு மட்டும்தான் இருந்தது. உன் உறவினர் யார் என்ற போது என் சாதிக்காரன் என்று சொல்லவில்லை, எல்லோரும் என் உறவினர் என்று சொல்லிதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்றோம்.
தம்பி சீனு சொன்னார், ஒரு ஊர் அழிந்து விட்டது என்றார். இல்லை தம்பி, அழிக்கப்பட்டது. கண்ணீரும் கம்பளையுமாக இவர்கள் எல்லாம் அங்கிருந்து தப்பி ஓடி பதறி வந்தது. 1.5 லட்சம் இன்னும் அகதிகள் இங்கு இருக்கிறார்கள், குடியுரிமை இல்லாமல். குடியுரிமை இல்லை என்றால் அங்கும் செல்ல முடியாது, இங்கும் செல்ல முடியாது, வேறு எங்கும் செல்ல முடியாது. அவர்களுக்கு ஆதார் அட்டை கிடையாது, அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, உழைத்து சம்பாதித்தால் ஒரு சொத்து வாங்க முடியாது. அதற்காக அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நான் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை அந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள். அதற்கும் தமிழர்கள் தான் காரணம். நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை. அது மாதிரி பல நேரங்களில் இவர்களை நினைத்து கண்ணீர் விட்டிருக்கிறோம், கை கொடுத்திருக்கிறோம், காப்பாற்ற வேண்டும் என்று துடித்திருக்கிறோம். இப்பொழுது ஓரளவிற்கு இங்கு வந்திருக்கிறவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், அங்கு இருப்பவர்கள் இன்னும் வதங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது, யாழ்ப்பாணத்திலே ஒலிக்கப்பட்ட அந்த இலங்கை வானொலியின் குரல் நெரிக்கப்பட்டது. அதில் கேட்ட அருமையான இந்த தமிழ் மொழி இருக்கிறது அல்லவா, மொழி அவர்கள் பேசுகிற மொழியே ஒரு அழகு மொழி, கொஞ்சு மொழி. நாம் பேசுவதெல்லாம் தமிழ் மொழி, செம்மொழி, அது கொஞ்சு மொழி. கேட்கிற போதே அப்படி உற்சாகமாக உணர்ச்சியாக இருக்கும். பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். பிரபாலினியை நான் பார்ப்பதில்லை, பேசுவதைத்தான் கேட்பேன். சீனு தான் பார்த்து கொண்டிருப்பார், அவர் இயக்குனர் என்ற காரணத்தால். அதனால்தான் அவர் சொன்னார், தோற்றத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். எனக்கு பிரபா தொலைபேசியில் பேசினாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, அந்த தமிழும் அந்த குரலும் மட்டும்தான் என் காதில் கேட்கும். அதை இன்றைக்கு இசையாகவும் கேட்டேன். மகிழ்ச்சி பிரபா. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.